அதான் திமுக தேர்தலில் தோத்துடுச்சுல, இன்னும் ஏன் சார் திமுக சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. திமுக தான் சார் இந்த நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை தந்த இயக்கம். திமுக தான் சார் பெண்களை முதல் முறையாக காவல்துறையில் இணைத்த இயக்கம். திமுக தான் 42 அணைக்கட்டுகளை கட்டி தந்த இயக்கம். திமுக தான் ஊருக்கு ஊர் ரேஷன் கடைகளை தந்த இயக்கம். திமுக தான் அரசு போக்குவரத்து கழகத்தை தந்த இயக்கம். திமுக தான் மினி பஸ்ஸை தந்த இயக்கம். திமுக தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்ற இயக்கம். திமுக தான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்டி அருந்ததியர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோருக்கான உள் இடஒதுக்கீட்டை தந்த இயக்கம். திமுக தான் நான் முதல்வன், தமிழ் புதல்வன், கட்டணமில்லாத பேருந்து போன்ற திட்டங்களை தந்த இயக்கம். திமுக தான் சமத்துவபுரங்களை தந்த இயக்கம். திமுக தான் இலவச மின்சாரத்தை தந்த இயக்கம். திமுக தான் சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை தந்த இயக்கம். திமுக தான் இங்கே கார் தொழிற்சாலைகளை கொண்டு வந்த இயக்கம். திமுக தான் சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை வைத்து அழகு பார்த்த இயக்கம். திமுக தான் இங்கே இருக்கக்கூடிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை வைத்து அழகு பார்த்த இயக்கம். திமுக தான் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வஉசி அவருடைய பெயரை வைத்து அழகு பார்த்த இயக்கம். இப்படி திமுகவின் சாதனைகளை சொல்லணும்னா ஒரு நாள் 2 நாள் போதாதுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். திமுகவால் பெற்ற பலன் என்பது நாங்கள் தனிப்பட்ட முறையில் பெற்ற பலன் அல்ல. திமுகவால் பெற்ற பலன் என்பது இந்த சமூகத்திற்கான பலன். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? என்னென்று கொன்றாக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இது வள்ளுவன் வாக்கு. அதை மனதில் வைத்துத்தான் திமுகவை ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம்.